இந்த ஆலயம் எங்கே இருக்குது? எந்தெந்த திரைப்படம் இந்த ஆலயத்தில் எடுத்திருக்காங்க? நடிகர் விஜய் சேதுபதி இந்த ஆலயத்திற்கு என்ன செஞ்சுருக்காரு? அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு தமிழ் எக்ஸ்ப்ளோர். இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. அதாவது திருவாரூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் போகிற பாதையில் பெரும் பண்ணையூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தோட வரலாறு சுருக்கமாக பார்க்கலாம். இந்த ஆலயத்தை சின்ன உடையார் என்பவர் 1871 1885 வரை ஏறத்தாழ 14 வருடங்களாக கட்டியிருக்காரு. இடையில கட்டுமான பணி தொய்வடைந்திருக்கு. மீண்டும் 1915 ஆண்டு சின்ன உடையார் உறவினரான பெரியசாமி என்பவர் கட்டுமான பணிகளை தொடங்கியிருக்காரு. இந்த கட்டுமான பணிகள் 1919 ஆண்டு முடிவடைந்து வழிபாடுகளுக்காக ஆலயம் திறக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்டமான கதவை தான் குற்றம் 23 படத்தில் நடிகர் அருண் விஜய் திறப்பார். இந்த நாற்காலி மீது தான் குற்றம் 23 படத்தில் தம்பி ராமையா அமர்ந்திருப்பார். இந்த ஆலயத்தோட மர வேலைப்பாடுகளாக இருக்கட்டும், இல்லை ஓவியங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு அமைப்புமே பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது.
இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 23ஆம் தேதி கொடியேற்றப்படுது. மே 1ஆம் தேதி இங்கே தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுது. இந்த ஆலயத்தோட தேர் இங்கே தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மணி 2 டன் எடை கொண்டது. பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்டு கப்பல் மூலமாக நாகப்பட்டினம் துறைமுகம் எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து இந்த ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு இருக்கு. இந்த ஆலயம் ஐரோப்பிய கட்டுமான வடிவமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. ஆலயத்தோட அஸ்திவாரம் மட்டுமே 20 அடியில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தோட மொத்த உயரம் 153 அடி. இந்த ஆலயம் கட்டுமானத்துக்கு தேவையான கற்கள் அனைத்தும் கரூர் பகுதியிலிருந்து ரயில் மூலமாக கொடாச்சேரி கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து மாட்டு வண்டிகள் மூலமாக பெரும்பண்ணையூருக்கு எடுத்து வரப்பட்டு இருக்கு. இந்த கட்டிட அமைப்பு இப்போ உள்ள நவீன கட்டுமானங்களுக்கே சவால் விடுவதாக இருக்குது. இந்த ஆலயம் தொடக்கத்தில் சின்ன உடையார் நிர்வாகத்தில் இருந்து வந்திருக்கு. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு தஞ்சை மறைமாவட்ட கட்டுப்பாட்டின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருது. 2016ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் இந்த ஆலயம் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டது. இது வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, படப்பிடிப்பு தலமாகவும் மாறி வருகிறது. இந்த ஆலயத்தில் குற்றம் 23, அழகுராஜா, சண்டமாருதம், தானா சேர்ந்த கூட்டம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் போன்ற ஏராளமான திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு இருக்கு. இந்த ஆலயத்தோட நுழைவாயிலில் ஒரு மணியை பார்த்துருப்பீங்க. இந்த மணியைத்தான் நடிகர் விஜய் சேதுபதி அன்பளிப்பாக வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு ஒரு இடத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.